வணக்கம். வைரமுத்து பேசுகிறேன். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை கையொப்பத் திருவிழாவில் கலந்து கொள்ள சேலம் வருகிறேன். அக்டோபர் 12 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு தியாகராஜர் பாலிடெக்னிக் கலையரங்கில் அந்த விழாவில் கலந்து கொள்கிறேன். வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அண்மையில் திருக்குறளுக்கு நான் எழுதிய தெளிவுரை. அதை உங்கள் கைகளில் ஒப்படைக்க வருகிறேன். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பிரதியிலும் நான் கையொப்பமிட்டு தர காத்திருக்கிறேன். ஆசிரிய பெருமக்கள் வருக, மாணவ கண்மணிகள் வருக, தாய்மார்கள் வருக, தமிழ் தங்கங்கள் வருக, தமிழ் ஆர்வலர்கள் வருக. தமிழ் இன்னும் அற்றுப்போகவில்லை, திருக்குறள் ஆர்வம் பட்டு போகவில்லை என்பதை ஊருக்கு உணர்த்தும் காலம் எது? கையொப்பமிடுவேன். கடைசி வாசகன் போகும் வரை அல்லது கடைசி பிரதி தீரும் வரை உங்களோடு நின்று நான் காதலோடு கையொப்பமிடுவேன். வாருங்கள், தமிழ் பசி தீருங்கள். வள்ளுவம் இல்லந்தோறும் வளரட்டும், வள்ளுவர் உள்ளந்தோறும் வாழட்டும். அன்போடு அழைக்கிறது வெற்றி தமிழர் பேரவை, சேலம் மாவட்டம். வணக்கம் நண்பர்களே. இன்று திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனிவர் சு. மீனாட்சி சுந்தரம், அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், பெரியகுளம். அதிகாரம் எண் 57, வெறுவந்து செய்யாமை. தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒட்டாங்கு வெறுப்பதில் என்று ஆராய்ந்து தண்டனை வழங்குபவன் அரசன். கடிதோச்சி மெல்ல எரிக நெடிதாக்கும் இயங்காமை வேண்டுபவர். கடுமை காட்டி அளவோடு தண்டனை வழங்குதல் அரசு. வெறுவந்த செய்தொழுதும் வெங்கோலனாயின் ஒரு வந்தம் கொள்ளைக்கிடும். கொடுங்கோல் ஆட்சி விரைவில் அழியும். இறைகடிகன் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன். இறைகடியின் என்றுரைக்கும் இன்னா சொல் வேந்தன். உரைக்கடிக்கு ஒல்லைக்கிடும். கொடுங்கோலன் கெட்டு அழிவான். அருஞ்செவி இன்னா முகத்தான் பெரும் செல்வம் பேய் கண்டனர் உரைப்பே. காணான் கடுமுகத்தான் செல்வம் பேய் செல்வமாகும். கடும் சொல்லன் கண்ணிலன் ஆயின் நெடும் செல்லும் நீடின்றி ஆங்கி கெடும். கடும் சொல் கொடும் பார்வை கொண்டான் செல்வம் அழிந்து விடும். மொழியும் கையிகந்த தண்டமும் வேந்தன் அடுமுடன் தேர்க்கும் மரம். கொடிய தண்டனை ஆட்சியாளனை அறுக்கும். இனத்தாற்றி எண்ணாத வேந்தன் சினத்தாற்றி சீரும் சிறுகும் திரு. தக்கா சொல் கேளார் ஆட்சி அழியும். செருவந்த பொழியில் சிறை செய்யா வேந்தன் வெறுவந்து வெய்து கெடும். பாதுகாக்கா அரசன் விரைந்து அழிவான். கல்லார் பிடிக்கும் கடுங்கோல் அதுவல்லது இல்லை எனக்கு பொறை. அறிவிலார் ஆட்சி நிலத்திற்கு சுமை. திருக்குறளை படியுங்கள், குறள்படி நடந்து பாருங்கள். வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.